வணக்கம் நேர்களே, ஃபீபாவின் இணையதள நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் பேச இருக்கிற தலைப்பு கிறிஸ்மஸ். இதை பற்றி பேச இருக்க நம் மத்தியில் வருகை தந்திருப்பவர் திரு டேனியல் அவர்கள். வணக்கம். இவர் இதே ஃபீபா ஸ்தாபனத்தில் சர்ச் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக பணியாற்றி வருகிறார். எங்களுடைய அழைப்பு ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்து நம்மளோட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு அவரோட டைம் கொடுத்ததுக்கு ஸ்தாபனத்தின் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்னென்னா, கிறிஸ்மஸ்னால் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் இல்லைங்களா? கிறிஸ்டின் மாத்திரம் இல்லை, சில நாட்களில் வேறு விதமான ஒரு ரிலிஜன் கூட கிறிஸ்மஸை கொண்டாடப்படுது. பட் இது முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா, ஒரு ஃபெஸ்டிவல் தவிர ஒரு நோக்கம் இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து நமக்காக உயிர் கொடுத்து ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்காரு. ஸோ முக்கியமாக நம்ம இந்த கிறிஸ்மஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஓகே, முதல்ல கிறிஸ்மஸ்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விதமாக தான் இந்த டிசம்பர் 25 இல்லை. ஆக்சுவலி சொல்லப்போனால் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருப்பினும் ஏன் நம்ம கொண்டாடுறோன்னா, ஃபெஸ்டிவல் எதுக்காக கொண்டாடுறோம்? ஒரு சந்தோஷம், ஒரு உலகத்தில் இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் மத்தியில் ஒரு சின்ன பிரேக் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நம்ம எல்லோரும் கொண்டாடுறோம். பட் ஆனால் கிறிஸ்மஸ் மற்ற பண்டிகைகளை போன்றது அல்ல. ஏன் சொன்னால், கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும்போது ஏதோ தொட்டில் குழந்தை மேஞ்சரில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. நிறைய பேர் அப்படி தான் யோசிப்பாங்க. இன்னும் இயேசு வந்து குழந்தையாக இருக்கிறாரு, இன்னும் தொட்டிலில் தாளாட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. கிறிஸ்மஸ் வந்து டெக்கரேஷனை பொறுத்தது கிடையாது. நீங்கள் டெக்கரேஷன் செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது முக்கியம் கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் வந்துட்டால வீட்டு ஃபுல்லாக பச்சை கலரு, ரெட்டு கலரு, மெரூன் கலரு, அப்புறம் அந்த ரெயின்டீர் எங்கேருந்து வச்சுன்னு தெரியாது, பட் ஆனால் வைப்பாங்க. அப்புறம் மரத்தை வச்சு அதுக்கெல்லாம் டெக்கரேஷனெல்லாம் பண்ணி நல்லா பண்ணுவாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இருக்க மாட்டார். அப்போ அது வந்து வெறும் வெளி தோற்றத்துக்கான ஒரு 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 விதமான நமக்கு சந்தோஷம் தரதான் இருக்கலாம். ஆனால் அது முக்கியம் கிடையாது. கிறிஸ்துமஸின் முக்கியமான நோக்கம் என்னன்னா, தேவன் மனுஷனா பூமிக்கு வந்தார். அதுதான் முக்கியம். ஒருத்தரை நம்ம தூரத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கும் நம்மளே இறங்கி போய் காப்பாற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வேறு ஒருத்தர் யாரையாவது அனுப்பி காப்பாற்றுங்கப்பான்னு சொல்கிறதுக்கும் நானே இறங்கி போய் அவங்கள காப்பாற்றுறேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ்ன்றப்போ அதுதான் பொருள். தேவன் நம்மோடு, காட் வித் அஸ். ஸோ அப்படின்னா தேவன் நமக்காக இறங்கி வந்தார். பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமாக இருக்கிறபடினாலே அவரும் மாம்சமும் இரத்தமுமாய் வந்தார். ஸோ கிறிஸ்மஸ் ஏதோ சும்மா பலூண்டு ஊதுறது இல்லை ஜிங்கிள் பெல்ஸ் அது இதுன்னு பாடுறது கிடையாது. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், சாண்டா கிளாஸு. இப்போ கிறிஸ்துவை தாண்டி சாண்டா கிளாஸ் தான் முக்கியமாயிட்டுக்கிறார். அவர் தான் நடு சென்டராக இருக்கிறார். அது உண்மையான கிறிஸ்மஸ்ன்னு சொல்ல முடியாது. அவர் இருக்காரோ இல்லையோ, சாண்டா கிளாஸு வச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், வைக்காதீங்க, அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் கிறிஸ்மஸின் நாயகன் கிறிஸ்து தான், இயேசு தான். ஸோ கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா, என்னை தேடி ஒருத்தர் வந்தார். நான் அவரை தேடி போகலை, நான் அவர்கிட்ட வாங்கன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய துயரத்தை பார்த்தாரு, என்னுடைய தனிமையை பார்த்தாரு. இன்றைக்கு காலகட்டத்தில் நீ பார்க்கும்போது அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் கண்டவர் நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தார். நம்ம அழைக்கல, ஆனால் அவராக வந்தார். ஏன்னா அவர் நம்மை படைத்த தேவன். ஒரு அப்பாவுக்கு தான் ஒரு பிள்ளையின் மனசு தெரியும், ஒரு பிள்ளையின் கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்போ அப்பா தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல் அவர் இயேசு என்ன பண்ணார்? பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஸோ கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது கொடுக்கிறது தான் பொருள். நான் அப்படி யோசிக்கிறேன், கொடுக்கிறது. ஏன்னா பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்தார், அப்படிதான் பைபிள் சொல்லுது. நல்லா சொன்னீங்க. ஸோ அப்படின்னா ஒரு ஷேரிங், கிறிஸ்மஸ் இஸ் நத்திங் பட் ஷேரிங், இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் ஏதாவது கொடுத்தா அவங்க திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் நம்ம இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்கலாம்? எந்தெந்த மாதிரி விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்? நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்துக்குன்படி சொல்லணும்னா, இப்போ யாருக்கும் ஆன்லைனில் ஏதோ தேவை இருக்குதுன்னு வைங்க, அதை நம்ம புக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு சில எல்டர்லி பீப்புள் இருப்பாங்க, இல்லைன்னா அதை குறித்து கம்மியான
கம்மியான நாலேஜ் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஷேரிங் தான். ஷேரிங் அவர் நாலேஜ் டு தெம். அப்புறம் இப்போ சப்போஸ் யாராவது ரோட் கிராஸ் பண்ண முடியாமல் நிற்கிறாங்கன்னா எல்டர்லி பீப்புள், அவங்கள கைப்பிடிச்சி கொண்டு போய் விடுறது. ஸோ இந்த மாதிரி வி ஆர் ஷேரிங் டு ஒன் another. அவர் அவங்களுக்கு இயலாம நேரத்தில் நம்ம உதவுறோம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம சொல்லலாம். இன்னும் மற்ற விதத்தில் சொல்லணும்னு போனாக்கா, நம்ம நிறைய டைம் பிறரை நம்ம தாழ்வாக என்னைய யோசிக்கிறோம். அப்படி யோசிக்காமல் இருக்கலாம். அதுவும் ஒரு விதத்தில் ஷேரிங் தான். ஏன்னா நம்ம இப்போது உங்கள்கிட்ட ஏதோ எனக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னு வைங்க, அதை பற்றி நான் ரொம்ப கடினமாக அவங்கள்ட்ட பேசாமல், ஆனால் ஒரு நேரத்தை பார்த்து அதுக்கு ஏற்ற நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னாக்கா, அதுவும் ஒரு விதத்தில் ஒரு மனசு காயப்படாதபடிக்கு ஆனாலும் அவங்கள மாற்றுறோம். ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான், ஹெல்ப் தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தையே வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துருக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஷேரிங் தான் இல்லைங்களா? பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு டைம் இல்லை எதுக்குமே. இப்போ யங்ஸ்டர்ஸே எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நேர்கள் கூட இருப்பாங்க. அந்த சில நேர்களுக்கு நீங்கள் சொல்ல விருப்பப்படுறது என்ன? இப்போ இந்த கிறிஸ்மஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடப்பட முடியும் அப்படின்னு பார்த்தா எந்த மாதிரி கொண்டாடலாம்? அதான் சொன்ன இல்லைங்களா, நம்ம சுற்றி உலகத்தில் பார்த்தோன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே யார் கூட நம்முடைய அன்பை பகிரலான்னு சொல்லி பார்க்கணும். இல்லை நம்முடைய நேரத்தை அவங்கள்ட்ட எப்படி செலவிடலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வருஷம் ஃபுல்லாக ஓடுறோம் ஆஸ் எ ஃபாதராக இல்லை ஒரு மதராக. இப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வருஷம் ஃபுல்லாக ஓடுறாங்க, உழைக்கிறாங்க. 360 நாளும் 330 நாளும் வச்சுக்கோங்களேன், 30 நாளுமே அவங்க குடும்பத்துக்காக ஓடுறாங்க, உழைக்கிறாங்க. ஆனால் இருக்கிற இந்த ஒரு மாதத்தில் இந்த 30 days அப்படி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ஸுக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உட்காந்து ரொம்ப நேரம், அட்லீஸ்ட் ரொம்ப நேரம் முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 hour ஆகும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒருவேளை ஏஜ்டு பீப்புள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுறாங்க கண்டுக்கிறதுல. ஆனால் இந்த டைமில் அவங்கக்கிட்ட பேசுகிறதும் அவங்கக்கிட்ட உட்காந்து உரையாடல் செய்கிறதும் அந்த மாதிரி காரியங்களை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணலாம். ஸோ அப்படி நிறைய காரியங்களை செய்யலாம். ஸோ அதை தவிர்த்து வெளியில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கும் தனிமையில் இருக்கிறாங்க. லோன்லினஸ் இஸ் பெரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம இந்த சோஷியல் மீடியா ஏஜில் இருக்கிறோம். எல்லா சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு தனிமை காணப்படுகிறது. ஸோ அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு நம்மளால் உயர்ந்த ஒரு அன்பை பகிர்ந்து கொடுக்கலாம். அவங்க தனிமையில் இருக்கும், நீங்கள் போய் ஏதோ செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்கள தோளில் தட்டி கொடுத்தால் அதுவே பெரிய விஷயமாக தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில். ஸோ அது வயது வித்தியாசம் இல்லாதது இருக்கும். இப்போது சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளும் அந்த தனிமை என்பது ஒரு லோன்லினஸ் என்பது இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்னதான் சோஷியல் மீடியாக்கள் இருந்தாலும், அதில் என்னதான் அவர்களுக்கு அது ஒரு சில நேரத்தில் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும், நீங்கள் ஆழமாக அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இடம் காலியாக தான் இருக்கும். கரெக்டு. இப்போது இதெல்லாம் நம்ம வந்துட்டு இன்னொருத்தருக்கு செய்யணும். சப்போஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்ம இன்னொருத்தர்கிட்ட எப்படி அது பகிர்ந்துக்கலாம் இந்த கிறிஸ்மஸ்? முக்கியமாக ஒரு யங்ஸ்டர்ஸாக இருந்தால் சின்ன பசங்களே எடுத்துக்கலாமே. ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? கிரைஸ்ட் லவ் வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட எப்படி அதை ஷேர் பண்ண சொல்ல முடியும்? இப்போ யூஸ்வலாக வந்து கிறிஸ்மஸ்ஸை எடுத்துட்டோன்னா நம்ம வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருந்த நெய்பர்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுக்கறது வழக்கம், குக்கீஸ் கொடுக்கறது வழக்கம். பட் அது மெயின் இல்லை இல்லைங்களா? ஆமாம், அது கிறிஸ்துவோட அன்பை நம்ம எப்படி ஷேர் பண்ணலான்னா எப்படின்னாக்கா, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்னு வைங்களேன், பாஸ்டில் இப்போ ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. ஏன்னா சண்டை போடாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எப்போதுமே நமக்கு நல்லவர்களாக இருப்பாங்களோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை அப்பேற்பட்ட சண்டைக்குள்ளே யாராவது இருந்தாங்களோ, இல்லை ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால பிரிந்து இருந்தார்களாலும், இந்த கிறிஸ்மஸை பயன்படுத்தி போய் கிறிஸ்துவின் அன்பை பிரஸ்தாபப்படுத்தலாம். ஏன்னா கிறிஸ்து வந்ததே நம்மளை மன்னிக்கிறதுக்கு தான். வசனம் சொல்லுது, நாம் பாவியாக இருக்கையிலே கிறிஸ்தேசு நமக்காய் மரித்தார். அப்போ அவர் வந்ததின் நோக்கம் என்ன? பாவ மன்னிப்பு நமக்கு தர்றதுக்காக, நாம் தூரமாக இருந்த நம்மளை கிட்ட கொண்டு வர்றதுக்காக. ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய விதமான காரியங்களுக்காக மனஸ்தாபப்பட்டிருக்கலாம்.
இந்த காலத்தில் சின்ன விஷயமா சொன்னாலுமே அது பெருசாக தான் இதாகிடுது, அது மனதை ரொம்ப பாதிக்கக்கூடியதாகிடுது. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்கள் அக்கம் பக்கத்தில் சரி, உங்கள் சொந்த குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி, யார் இடத்துலையாவது ஏதாவது மனஸ்தாபம் இருக்குமே சொன்னாக்கா, இன்றைக்கு போய் அவங்களோடு கூட ஒப்புரவாகி கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி விதத்தில் வெளிப்படுத்தலாம். ஏன்னா வசனமாக தான் சொல்லுது, கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாமும் பிறரை நேசிக்கணும், கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்கணும். ஸோ நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், அவங்க நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறமா நான் மன்னிச்சுக்கிறேன், அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா, மன்னிப்பு கேட்கட்டும் அப்புறமா நான் மன்னிக்கிறேன். அப்படி கிறிஸ்து யோசித்திருந்தாருன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் ரசிக்கப்பட்டு இருந்திருக்க மாட்டோம். இன்றைக்கி நீங்களும் நானும் இன்னும் பாவியாக தான் இருந்திருப்போம். ஏன்னா நான் மன்னிப்பு கேட்ட பிறகு தான் அவர் மரித்திருக்கணும்னு சொன்னால் இன்னும் பல வருஷம் இதெல்லாம் வந்திருக்க மாட்டார். ஆனால் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு இல்லையோ, அவர் அப்பாவாக இருக்கும்போது என்னை மன்னித்து அவருடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினார். அதன் விளைவாக தான் நான் இன்றைக்கி மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன். ஸோ அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம சொந்தங்களாகட்டும் இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் நமக்கு மனஸ்தாபம் வருத்து சகஜம், நமக்கு சண்டைகள் வருத்து சகஜம். ஆனால் அதிலே ஊறி போயிடக்கூடாது, பல வருஷம் பகையை அப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது. அதன் மாறாக கிறிஸ்துவின் அன்பை எப்படி வெளிப்படுத்தலாம்னா, பரவாயில்லப்பா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஏதோ செஞ்சுட்டாங்க, தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு இந்த கிறிஸ்மஸ் டைமை நீங்கள் உபயோகப்படுத்தி அவங்கள இடத்துல ஒப்புரவாகலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு மன்னிப்பு நம்ம மன்னிப்பு கேட்கணும், ஒரு மன்னிப்பு கேட்டு, பட் அங்கே இங்கே ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த ஈகோ எப்படி நம்ம தடுக்க முடியும்? இந்த கிறிஸ்மஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஒரு இந்த டைமை எப்படி ஒரு கரெக்டாக யூஸ் பண்ண முடியும்? சரி, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தேவன் ஈகோ வச்சுருக்கிறவராக வச்சுக்கோங்க. சரி, அவர்கிட்ட ஈகோ இல்லை, நான் சொல்கிறேன், பேச்சுக்கு சொல்கிறேன். ஈகோ உள்ளவராக இருந்தால் கிறிஸ்துவை அனுப்பியிருப்பாரா? இல்லை, அனுப்பியிருக்க மாட்டார். அவர் ஈகோ இல்லாதவராக இருந்ததுனால தான் நம்ம தேடி போகலனாலும் அவர் நம்ம தேடி வந்தார். புரியுதுங்களா? அப்போது ஈகோன்றது எல்லாருக்குள்ளே இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நமக்கு என்ன கிடைத்திருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். கிறிஸ்து வந்தது நிமித்தம் நமக்கு என்ன கிடைச்சிச்சு இல்லைங்களா? நம்ம அதுக்கு டிசர்விங்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாருமே அதுக்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் அவர் நம்ம வைத்த அன்பினால் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ நம்ம எப்படி நேசிப்போமோ அதே போல தான் பிறரையும் நேசிக்கணும். அது எப்போ வரும்னா கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளும் போது தான் அது வரும். இப்போ கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே நிரம்பி இருந்துச்சுன்னா ஈகோக்கு அங்கே இடம் இருக்காது. இப்போ ஒரு கப் இருக்குன்னா அதில் எது நிரம்பி இருக்கோ அதுதான் வெளியே வரும். அப்போ நமக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு நிறைவாக இருக்கும்போது ஈகோக்கு அங்கே இடம் இருக்காது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் அதுதான் சொல்லுது நமக்கு, அவருடைய அன்பு எப்பேற்பட்டதுன்றது தான் கிறிஸ்மஸ் வெளிப்படுத்துது. ஏன்னா மனுஷனாக வரணும்னா அதுக்கு அவ்வளோ ஒரு தியாகம் தேவை. அதான் வசனம் சொல்கிறது, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களை என்னையும் அதிகமாக நேசிச்சார். அது நிமித்தம்தான் அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக கொடுத்தார். ஸோ அவர் ஈகோ உள்ளவராக இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்க மாட்டார் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் அன்பு உள்ளவராக இருந்தபடினால தான் இயேசு கிறிஸ்துவ அனுப்பினார். ஸோ அன்பு கேன் ரீப்ளேஸ் ஈகோ. கரெக்ட். ஸோ நம்ம எப்படி ஒரு ரெஸ்டோரேஷன், இப்போ இது கிறிஸ்மஸ் டைம்னு பார்த்தா ஒரு சில ஃபேமிலிக்கு ஒரு ரெஸ்டோரேஷனாக இருக்கலாம், ஒரு வெக்கேஷனாக இருக்கலாம், பிள்ளைங்க இருந்தாலும் சரி, இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம், ஏன்னா இந்த மாதம் டிசம்பரில் எண்ட் ஆகிடுச்சு, ஸோ இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த வருஷத்துக்கு நம்ம என்ட்ரு ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த டைமை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் இயருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக அதை ஆக்கிக்கலாம் இந்த டைமை? அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இந்த டைமில் நம்ம யாரையா கூட ஒப்புரவாகணும் அதெல்லாம் ஆகிக்கலாம் முதலாவது. இரண்டாவது நம்முடைய ஜப நேரத்தை அதிகப்படுத்தி அவரோடு கூட தேவனோடு கூட உறவாடி பைபிள் அதிகமாக வாசித்து நம்மால் ஏர்ந்த ஒரு நற்கிரியைகளை நம்ம செய்யலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஸ்பிரிச்சுவலாக நம்ம வளரக்கூடிய இப்போ வெக்கேஷன்னா எப்போதும் எங்கேயோ வெளியே போகணும் அப்படி இல்லை. ஸோ நமக்குள்ளேயே ஒரு ஸ்பிரிச்சுவல், ஸோ அதை பற்றி சொல்கிறீங்களா? எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம க்ரோ ஆகலாம், வளர முடியும்? ஸோ இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் பிஸியாக தான் இருக்கிறோம். இருக்கிற 24 மணி நேரம் நமக்கு பத்துறதில்ல. ஆண்டவர் அனுமதித்தா இன்னொரு 24 மணி நேரம் கேட்போம் மற்றது எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை ஒரு நாள் ஒதுக்கிடுங்க தேவனுக்கு என்று. ஒரு நாள் ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்தோடு ஒன்றாக உக்காந்து தேவனை அப்படியே துதிச்சுட்டு இல்லைன்னா அப்படியே பாடிட்டு அப்படியே தேவனுடைய சமூகத்தில் அப்படியே நீங்கள் தனியாக பண்ணாலும் சரி இல்லை குடும்பமும் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு நாள் குடும்பத்துக்கு என்று ஒதுக்கி வைத்து ஒரு நாள் நீங்கள் தனியாக இருந்து
நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும். நமக்கு பைபிள் சொல்லுது, அவர் செய்ததை எண்ணி பாருங்கள். we have to remember what he has done அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? ஸோ இந்த கிறிஸ்மஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இத்தனை கால வருஷம் நம்மளை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் 5 வயசாக இருக்கலாம், 20 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், 60 வயசாக இருக்கலாம். இத்தனை வருஷங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? அதை யோசிச்சு பாருங்க. அதை உட்காந்து ஒரு நாள் யோசித்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அந்த இதயத்தில் அந்த ஒரு நன்றி உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஸோ அப்பேற்பட்ட காரியங்களை நம்ம இந்த நாட்களில் செய்யலாம். இந்த டிசம்பர் மாதம் முழுதும் அதுக்காக பயன்படுத்தலாம். உட்காந்து யோசிக்கலாம், எதற்காக தேவன் நமக்கு இவ்வளோ செஞ்சிருக்கிறாருன்ற அந்த ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. இல்லை இன்னும் சொல்லணும்னா, வெக்கேஷன்ஸ் தப்பு கிடையாது, ஆனால் அதுக்கே நேரத்தை ஒதுக்கிறாதீங்க ஃபுல்லாக. அதோ வருஷத்தில் ஒரு டைம் போகிறோம் பிரதர், அதை கூட இது பண்ணுறீங்களா? அப்படி கிடையாது, அது கிடையாது என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் என்னென்னா, அதை விட தேவனிடத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வெக்கேஷன்ஸ் 2 நாள் 3 நாள் வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் அதுக்கும் முன்னாடி தேவனிடத்தில் ஒரு நாள் அமர்றத நம்ம யோசிக்கணும். ஸோ முதல்ல தேவனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாக்கா மற்றதெல்லாம், வெக்கேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் நாட் த ப்ரையாரிட்டி. ஸோ அந்த ரெஸ்டோரேஷன் டைம் ஸ்பிரிச்சுவலாக வளரக்கூடிய ஒரு டைம். ஆமாம், நம்ம நம்மளை புதுப்பித்து கொள்ள முடியும். ஸோ நமக்கு இடத்துல இருக்கிற குறைகள் தேவனிடத்தில் சொல்லிட்டு, ஸோ அது மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த ரெஸ்டோரேஷனுக்கான வழி அது வகுத்து கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது புதிய வருஷத்தில் நம்ம போகும்போது புதிய ஒரு பலனோடு கூட, புதிய ஒரு சிந்தையோடு கூட நம்ம போக முடியும். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தா முக்கியத்துவம் ஒரு ஹோப், அப்படியாவது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஸோ எந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்குது? வேத புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மெசேஜ், ஒரு வசனம் உங்களுக்கு ஒரு பலப்படுத்தி இருக்கு, அதை பற்றி சொல்கிறீங்களா? நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் நம்ம கிறிஸ்மஸை ஒட்டி நம்ம இது பேசுகிறதுனால அது ஏற்ற ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம். அதன் முதல் பகுதி இப்படியா சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கென்று அவரை ஒப்பு கொடுத்தார். நமக்காக அவருடைய சொந்த குமாரனே கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ என்னுடைய பையனை நான் வேறு யாருக்காவது பலி கொடுப்பேன்னா? கொடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. இது யூடியூப்பில் பார்த்தது தான். ஏற்கனவே தகப்பன் இந்த பிரிட்ஜை ஆக்குற வேலையில் இருப்பார், பணியில் இருப்பார். அப்போ அவரோட குமாரன் வருவார். ஸோ தெரியாமல் அவர் அங்கே மாட்டிப்பார். அப்போ இவருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அங்கே வர ட்ரெயினை அந்த பிரிட்ஜு க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும், இல்லைன்னா மகனை காப்பாற்றணும். இந்த 2 ஆப்ஷன் நடுவில் அந்த தகப்பன் இருக்கிறாரு. ஆனால் அந்த தகப்பன் யோசித்து அந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணதுனால அதில் மேபி அதில் 600, 700, 800, 1000 பேர் கூட இருந்திருக்கலாம். ஒரு உயிருக்காக 1000 பேர் அவர் பலி கொடுக்கல. அந்த ஒரு உயிர் விட்டதுனால 1000 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ அதை யோசித்து பார்க்கும்போது அதுதான் தேவனுடைய அன்பு. அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காய் அவரை கொடுத்தார். ஸோ அந்த வசனம் என்னத்தை சொல்லுதுன்னா, எனக்கு இன்னும் ஹோப் இருக்குது. நான் இந்த உலகத்தில் தனிமையானவனாக காணப்படலாம். இந்த உலகத்தில் அதிகமாக என்னை காயப்படுத்துகிறவங்க இருக்கலாம். இந்த உலகத்தில் எனக்கு அதிகமாக என்னை வெறுக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் வசனம் சொல்லுது, அவர் சொந்த குமார் என்று பாராமல் நமக்காய் அவரை கொடுத்தார். அப்படின்னா அதில் நீங்களும் உட்படுவீங்க. ஒருவேளை நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் துன்பத்தில் இருக்கலாம், ஒருவேளை உனக்காக யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, தேவன் உனக்காக வந்தார். அதுதான் அந்த ஹோப், gives me hope அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹோப்புக்கு ஸோ ஹோப் ஆண்டுடைய வசனம் தான் இல்லைங்களா? ஸோ ஃபைனலாக உங்களோட ஒரு மெசேஜ், ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டால் எந்த மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் கொடுப்பீங்க? God came close அப்படின்னா தேவன் நெருக்கமாய் வந்தார். யாருக்காகனா உனக்காக. ஸோ யாருமே நெருக்கமாக இல்லையேன்னு யோசிக்கிறத விட்டுட்டு தேவன் உனக்காய் நெருக்கமாய் வந்திருக்கிறார். God with us, Emmanuel. ஸோ அதுதான் என்னுடைய மெசேஜாக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு. He came near you, why are you waiting? அவர் உனக்காய் அருகில் வந்திருக்கிறார், இன்னும் ஏன் தாமதம் செய்கிறீங்க? அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. That's what I can give as a Christmas message. நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த கிறிஸ்மஸ் கூட நம்மளுடைய முக்கியத்துவம் கிறிஸ்துவாக இருக்கட்டும். நாங்கள் நிச்சயமாகவே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி info@fibaonline.org. நன்றி.